வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பிபி பட்டேலோட 5வது எபிசோட தான் சொல்ல போறேன். ஏற்கனவே 4 எபிசோட் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த வீடியோக்குள்ள பாங்க. என்னத்தான் பிபி பட்டேல்ல ஒவ்வொரு எபிசோடும் ஹாரர் த்ரில்லர் அப்படின்ட்டு ஜானரா பிரிச்சு வச்சிருந்தாலும் ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா தரமான அந்த மாதிரி காட்சிகள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எபிசோட்லயும் ஒரு வெறித்தனமான காட்சி இருக்கு. அது என்ன இது அப்படின்ற இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். 5வது எபிசோட் தொடக்கத்திலே கிரண் நியூடா குளிச்சிட்டு இருக்கத காட்டுறாங்க. அப்படி அவங்க குளிச்சிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணோட வீட்டு காலிங் பெல்ல யாரோ ஒரு லேடி தட்டுறாங்க. யாருன்ட்டு கிரண் ட்ரெஸ் போட்டு பார்த்தா அந்த பொண்ணு கிரணை பார்த்ததும் என்ன ஞாபகம் இல்ல அப்படின்ட்டு கேட்கிறா. கிரணுக்கு அவங்கள பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்ல. இங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்ன உனக்கு தெரியாது, பட் உன் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும், அவன் வீட்டுல இருக்கானா அப்படின்ட்டு ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி கேட்கறாங்க. ஆனா கிரண் தான் ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காரு, அவருக்கும் உங்களை தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு கிடையாது, மேபி தெரிஞ்சிருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு கிரண் கிட்ட அந்த பொண்ணு பேசிக்கிட்டே போனை எடுக்கிறப்ப இந்த இடத்துல சிக்னல் வராது, வேணா லேண்ட்லைனை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு கிரண் அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. வீட்டுக்குள்ள வந்த அடுத்தது அவ லேண்ட்லைன்ல யாருக்கிட்டே போன் பண்ணி கேட்டுட்டு சாரிப்பா நான் தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ஆங்கர் பொண்ணை காட்டுறாங்க. கிரண் பத்தி சொல்லி ஒரு அழகான பெண், இளமையான பெண் ஒரு தவறான கணவனை திருமணம் பண்ணிக்கிட்டா. திருமணம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கணவனுக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்கா. அது என்ன, அந்த கணவனோட ஆத்மா என்ன பண்ணிச்சு அப்படின்றதா இந்த கதையில பார்க்க போறீங்க அப்படின்ட்டு நம்மள கதைக்குள்ள கூட்டு போறா. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் ரொம்ப பதட்டத்தோட வீட்டோட பின்பக்கம் போறாங்க. அங்க போய் பார்த்தா இன்னொரு பொண்ணு நியூடா படுத்துட்டு தன்பாத் எடுத்துட்டு இருக்காங்க. கிரணை பார்த்ததும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இப்போ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா என் புருஷனை கேட்டு வந்திருக்கா, எனக்கு நம்ம மாட்டிக்கு போகணும் பயமா இருக்கு அப்படின்றப்ப இங்க பார் நான் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த நியூடா இருக்கால அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்றா. அது மட்டும் இல்லாம ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது கண்டிப்பா உண்மையா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண கிரணும் அந்த பொண்ணு பாத்டப்ல ஒன்னா குளிச்சிட்டு இருக்கப்ப கிரண் வீட்டுக்குள்ள யாரோ தங்க பந்த மாதிரி தெரியுது. இதனால கிரண் ட்ரெஸ் போட்டுட்டு யார் அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. நடு வீட்டுல ஒரு மொட்டை துப்பாக்கியோட உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து கிரண் கோவப்பட்டு திறந்த வீட்டுக்குள்ள இதோ அந்த மாதிரி எதுக்குடா வந்திருக்க, யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இங்க பாரு நான் உன்கிட்ட பேச விரும்பல, எனக்கு உன்னோட ஹஸ்பண்ட் வேணும், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல வெளில போ அப்படின்றப்ப ஓப்பன் சீன்ல ஒரு பொண்ணை பார்த்தால அவ வீட்டுக்குள்ள போறா. என்னது இது, நான் காலைல கேட்டப்ப இதான் சொன்னேன் இப்ப இதான் சொல்ற அப்படின்றப்ப உண்மைதானே, அதைத்தான் நான் சொல்ல முடியும், என் கணவர் வந்து பிசினஸ் ட்ரிப்காக வெளியூர் போயிருக்காரு, வரத்துக்கு கொஞ்சம் நாளாகும், போங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லைக்கே நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கான்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு கிரண் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கோட்டு போட்டோம் வெளில வந்து, ஆமா இந்த பொண்ணு சொல்ற கரெக்ட் தான், அவ பெட்ரூம்குள்ள தான் பாறேன், அவன் இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரிமா உன் கணவர் வந்த கடுத்தே போறோம், பட் ஒரு சின்ன விஷயமா, இந்த மொட்டை இருக்கால இவனால அதிக தூரம் நடக்க முடியாது, முட்டி வலி உள்ளவன், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு கிரண் போனா போதுன்னு உட்கார விட்டா இந்த மொட்டை என்ன பண்றான், கிரண் கிட்ட சரக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கிரண் ஒரு கண்ணாடி டம்ளர்ல இருக்கு போய் எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப மொட்டை சரக்கு எடுக்க போனா அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால அவ ரெஸ்ட் ரூம் போற மாதிரி காட்டுறாங்க. அவ போன கொஞ்ச நேரத்திலே மொட்டை என்ன பண்றான், கிரணை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கான். உன் புருஷன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, இல்ல போன சின்ன பின்ன ஆக்கிடுவோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிரணோட ட்ரெஸ் அவுக்க பாக்குறப்ப கரெக்டா அந்த கோட்டு போட்ட வந்து தடுக்கிறான். டே மொட்டை இந்த பொண்ணு கிட்ட பொறுமையா பேசி காரியத்தை சாதிக்கணும்ன்றது உனக்கு தெரியாதா, அம்மா எனக்கு தேவை உன்னோட புருஷன் மட்டும்தாம்மா, உன்னையோ உன் அழகையோ நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல, உன் கணவனை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அன்பா கேட்கறான். ஆனா கிரண் அதுக்கு என் கணவருக்கு எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்றப்ப உன்னை மட்டும் என்ன பண்றான், இவ கிட்ட எல்லாம் இப்படி பேசினா சரிப்பட்டு வராது, துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளுற மாதிரி தான் அப்படின்றான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு வந்து டே மொட்டை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கோட்டு போட்டவன் என்ன பண்றான், உன் கணவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, அவனை நாங்க பாத்துக்கிறோம், அவன் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிரண் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒரு பிசினஸ் ட்ரிப்காக வெளில போயிருக்காரு, எப்போ வருவாரு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கிரண் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல அந்த கூட இருக்கால இன்னொரு பொண்ணு அவன் என்ன பண்றா கூட்டு போறா. சோ கூட்டு போன கழுத்தது கிரண் வெளில போலாம் அப்படின்றப்ப இங்கப்பா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு பைப் ஆன் பண்ணி வச்சுட்டு கிரண் கிட்ட பேசிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரி உன் கணவன் வந்து ரொம்ப நல்லவன் கிடையாது, அவன் கூட பொண்ணா இருந்திருக்கலாம்
இருக்கலாம். பட் அவன் ரொம்ப ரொம்ப மோசமான பொருத்தவன். இவன் இந்த ட்ரக் டீலிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் இவங்க தேடி வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்களும் அதே குரூப்பை சேர்ந்தவங்க தான். இவங்க கிட்டயும் அதிகமா பணம் வாங்கியிருக்கான் போல இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிட, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மொட்டை மேல செம்ம காமவெறியில இருக்கான். கண்டிப்பா அவனை சின்ன பின்னம் ஆக்கிடும் அப்படின்றாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா மொட்டை கூப்பிட கிரண் கிட்ட ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளில போறாங்க. வெளில போன கழுத்தது வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க பார்த்த மாதிரி தெரியுது. மொட்டை ஜன்னல் வழியா பார்த்துட்டு சரியா தெரியல, எதுக்கும் தற்காப்புக்காக கிரணை கூட்டு போறேன்ட்டு கையில கூட்டு போறான். வெளில போனதும் அந்த இடத்துல யாரும் இல்ல. பட் யாராச்சும் தான் உன கொலை பண்ணிடுவான் அப்படின்ட்டு மாட்டிட்டு கூட்டு போறான். கிரண் கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணு ஏது பண்ண தெரியாது, நீ என் கிட்ட இருந்தாகணும், இல்ல உன் புருஷனை கூடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் கிரணுக்கு அவங்க கார்னர் எங்க பேருக்காரனே தெரியாதாச்சா. உனக்கு என்ன பண்றாங்க, ட்ரெஸ் அவருன்ட்டு கிரணை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிட்டு இருக்கான். கிரணும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கட்டி கின்னர் பார்க்க வரும்போது மொட்டை என்ன பண்றான், கிரணை போய் கட்டி பிடிக்க போறான். அப்பன்னு பார்த்து கிரண் மறைச்சு வச்சிருந்த ஒரு ஊசி எடுத்து மொட்டை கால குத்தவும் மொட்டை அலறிட்டான். இந்த உள்ள இருக்கிற அந்த 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு கிரண் என்ன பண்றான், அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக பாக்குறா. அப்படி போறப்ப மொட்டை சுட்டுல ஈரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல பட்டுட்டு போல இருக்கு. அவங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து கிரண் கிளம்பி திரும்பி எழுதிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கவங்களாம் தெரியுது இவ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல செம்ம ஃப்ரெண்டா தான் பழகிருப்பாங்க. ஃப்ரெண்டா பழக 2 பேருக்குள்ளும் ஒரு தவறான பழக்கம் ஏற்பட்டு போனால் சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து கீரப்ப தான் பொண்டாட்டி இப்படி இருக்காளன்னு சொல்லிட்டு கோப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கீரப்ப கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க. இதை கிரண் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்டையும் இந்த கொலகார கூட்டத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கப்ப அப்ப ஹீரோ கொலை பண்ணி எத்தனை நாளா இருக்கும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படின்றாங்க. ஆமா இப்ப ஹீரோ இப்போட பாடி எங்க இருக்குன்னா ஒரு மோட்டல் சொல்லி அந்த மோட்டலை தான் நாங்க புதைச்சிருக்கோம், இந்த இடத்துல பிரச்சனை இடம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா 5வது எபிசோட முடிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு போனஸா 6வது எபிசோடு ஒன்று இருக்கு, அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதை விட அதுல எல்லாமே தரமான சம்பவமா இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும்